ஒரு குட்டி மலை ஜாலியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கு. திடீர்னு நிலம்லாம் அதிர ஆரம்பிக்குது. சைடுல திரும்பி பார்த்தா 3 பெரிய மலை வந்து அது பக்கத்துல வந்து உட்காருது. அதுல இருக்க முதல் மலை வாய தொறந்து காட்டுது, என்கிட்ட நிறைய எண்ணெய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அத தொட்டு மீசையாவும் வரைஞ்சுக்குது. 2வது மலை வாய தொறந்து காட்டுது, என்கிட்ட நிறைய கோல்ட் காயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த கோல்ட்ல செஞ்ச கிரீடத்தை எடுத்து தன்னோட தலையிலயும் போட்டுக்குது. அது மட்டும் இல்லாம என்னோட பல்லு கூட தங்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டி பெருமைப்பட்டுக்குது. 3வதா இருந்த மலை வந்து வாய துறக்குது. அதுலேருந்து ஒரே எரி குழம்பா வருது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த குட்டி மலை கை தட்டி ரசிச்சுட்டு இருந்துச்சு. திடீர்னு இந்த 3 மலையும் அது பக்கத்துல வந்து உங்ககிட்ட என்ன இருக்கு காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுது. சின்ன மலையோ வாயை திறந்து அதுல இருந்து ஒரு விதையை எடுத்து காட்டுது. அந்த விதையை பார்த்துட்டு இந்த 3 பெரிய மலைகளும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிருது. சிரிச்சதுக்கு அப்புறம் அது மேலேயே அந்த விதையையும் தூக்கி போட்டுருது. இதனால ரொம்ப சோகமாயிருது அந்த குட்டி மலை. அதோட விடாம அந்த 3 மலைகளும் சேர்ந்து குட்டி மேகங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அதை பெரிய மேகமா மாத்தி அதுல இருந்து மழை வர வச்சிருது சின்ன மலைக்கு மேல. ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருந்த அந்த குட்டி மலை யோசிக்குது, நம்ம இது எல்லா மலைகளை விட பெருசாகி இது எல்லாத்தையும் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த தூக்கி போட்ட விதையை பாக்குது. அந்த விதையை கையில எடுக்குது. அதை எடுக்கும் போது அது மலையில நனையுது. நனையிறப்ப அதுல இருந்து வர சத்தம் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விதையை மலையில நனைச்சு அந்த குட்டி விதை விளையாட ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த விதையை வந்து வாயில போட்டுட்டு தூங்கவும் ஆரம்பிச்சிருது. தூங்கி எந்திரிச்சு அது வாயில இருந்து அந்த விதையை எடுத்து பாக்குது. காணோம். பார்த்தா அது ஃபுல்லா வேரா முளைச்சிருக்கு. திடீர்னு சைட்ல திரும்பி பாக்குது. பார்த்தா அந்த பெரிய 3 மலைகளும் மேலே பார்த்துட்டு இருக்கு. அங்க ஒரே விதையா அது மேல கொட்டிட்டு இருக்கு. இது எங்கிருந்து வருதுன்னா அந்த சின்ன மலைக்கு தெரியவே இல்ல. அந்த பெரிய மலைகள் 3ம் அந்த விதையில பாதி வந்து மூழ்கி போயிருது. அப்ப அந்த சைடு இருந்தா வந்த அணில் அந்த விதையை எடுத்து நம்மளோட குட்டி மலை கிட்ட கொடுக்குது. அந்த குட்டி மலையை அந்த விதையை வாங்கி பாக்குது. அப்புறம் மேல பார்த்தா அதுக்கு மேல ஒரு பெரிய மரமே வளர்ந்திருக்கு. அதுல இருந்து விழுகிற விதை தான் இந்த பெரிய மலைகளை வந்து மூடி ஏறுது. அதுக்கப்புறம் சின்ன மலை ரொம்ப ஹாப்பி ஆகிருது. இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்னைக்குமே யாரையுமே ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.